எல்லோருக்கும் வணக்கம். வேர்ல்டு கப் T20 2024 தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம ஃபேண்டசி டீம் ப்ரெடிக்ஷன் தமிழில் தெளிவாக பார்க்க போகிறோம். யார் யாருக்கான மேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா vs அயர்லாந்து. ஸோ குரூப் ஏல நடக்கக்கூடிய மேட்ச் இந்தியாவுக்கும் அயர்லாண்டுக்குமான ஒரு மேட்சஸ்க்கான ஃபேண்டசி ஃபுல் ப்ரிவ்யூ. இந்த கிரவுண்டில் வேர்ல்டு கப் எப்படி போயிருக்கு, வார்ம் அப் மேட்ச் எப்படி போயிருக்கு, எல்லாமே டீட்டெயிலாக தெளிவாக நம்ம பார்க்கலாம். வேர்ல்டு கப் T20 மேட்ச் நம்பர் 8 வெனஸ்டே, டேட் ஜூன் 5 2024. டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி PM IST ஸ்டாண்டர்ட் டைம். வெனியூ நாஸ்கா கவுண்டி இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம். இந்த கிரவுண்டில் ஏற்கனவே மேட்ச் நடந்திருக்கு. இதற்கான ஒரு பிச் ரிப்போர்ட் பார்ப்போம். இந்த பிச் ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா ஆடுகளங்கள் மெதுவாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம இங்கே பார்க்கறத விட நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த பிச் வந்து என்ன பண்ணியிருக்குன்னு பார்ப்போம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ், செகண்ட் இன்னிங்ஸ், இப்போ லாஸ்ட்டாக சவுத் ஆஃப்ரிக்கா ஸ்ரீலங்கா மேட்ச் நடந்தது. அந்த மேட்சுக்கான ஒரு சாம்பிள் ஆவரேஜ் ஸ்கோர். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் 129 அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ் 101 ரன்கள். ஆவரேஜான 4 ரெண்டு இன்னிங்ஸ்லையுமே ஒரு 4. ஆவரேஜான 6 ஒரு 6 அண்ட் ஆவரேஜான விக்கெட் லாஸ் முதல் இன்னிங்ஸில் 7, ரெண்டாவது இன்னிங்ஸில் 6. பேட்டிங் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் முதல் இன்னிங்ஸ் 37, ரெண்டாவது இன்னிங்ஸ் 38. போலிங் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் முதல் இன்னிங்ஸ் 66, ரெண்டாவது இன்னிங்ஸ் 149. ஃபாஸ்ட் முதல் இன்னிங்ஸ் 40, ரெண்டாவது இன்னிங்ஸ் 118. ஸ்பின் முதல் இன்னிங்ஸ் 26, இரண்டாவது இன்னிங்ஸில் 31. T20 ஸ்கோரிங் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா பிலோ ஸ்கோர் 150 வந்து 3 தடவையும், 150 to 169 0 டைம்ஸும், அண்ட் 170 to 189 ஒரு தடவையும், அபவ் 190 0 டைம்ஸும் நடந்திருக்கு. இதுதான் T20 ஸ்கோரிங் பேட்டர்னாக இருந்திருக்கு. 8 பார்த்தீங்கன்னா இந்தியா 7 மேட்ச் விளையாடிப்பாங்க. 7ல் 7மே வின்னு. அயர்லாண்டு ஒரு மேட்ச் கூட விளையாடினதில்லை. இதுதான் 8 ஸ்டேட்டஸ் ஃபார் இந்தியா vs அயர்லாந்து. இதோட லாஸ்ட் ஃபியூ சம்மரி பார்ப்போம். இங்கே வார்ம் அப் மேட்ச் நடந்தது. இந்த வார்ம் அப் மேட்ச்சில் இந்தியா வந்து 182க்கு 5 அடிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணியிருப்பாங்க. பங்களாதேஷ் 122 ரன்னுக்கு 9 விக்கெட் விட்டுருப்பாங்க. இதில் ஹர்ஷதீப் சிங் 2 விக்கெட், சிவம் துபே 2 விக்கெட். ஓப்பனிங் டீமில் வந்து ஓப்பனிங் ஸ்டார்டிங் எப்படி சொல்கிறது, ஓப்பனிங் டீம்ஸ் வந்து ஓப்பனர்ஸ் வந்து அவுட் ஆயிருப்பாங்க. அது வந்து நம்ம வார்ம் அப் மேட்ச்ல நல்லா பார்த்துருப்போம். ஓப்பனிங்கில் வந்து பேட் பண்ணுற ஃபர்ஸ்ட் 2 பேரில் ஒவ்வொருத்தர் வந்து அவுட் ஆயிருப்பாங்க. அங்கே சஞ்சு சாம்சன் அவுட் ஆயிருப்பாங்க. இங்கே டாப் ஆர்டர் எல்லாமே பங்களாதேஷில் கொலாப்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதே சேம் கிரவுண்டு தான் ஜூன் 3 2024 அப்போ ஸ்ரீலங்கா 77க்கு ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. ஸோ 19.1 ஓவரில் அதில் அதிகபட்ச ரன்னே 19 ரன்னு தான். சவுத் ஆஃப்ரிக்கா 80 for 4, அதில் அதிகபட்ச ரன்னே 20 ரன்னு தான். முதல் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 7 விக்கெட்டும், ரெண்டாவது இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டுக்கு 2 விக்கெட்டும், ஸ்பின்னு 2 இன்னிங்ஸ்லையுமே 2 விக்கெட்டும் இருந்திருக்கு. ஆண்ட்ரிக் நாஜியா 4 விக்கெட் எடுத்திருப்பாரு. அசரங்கா 2 விக்கெட் எடுத்திருப்பாரு. ஸோ இந்த 2 விஷயமே நம்ம வார்ம் அப் மேட்சும் சரி, இந்த மேட்சஸையும் பார்க்கும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து பெரிய டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்தியா தான் பெரிய டீம். அதில் மாற்று கருத்தே இருக்காது. அயர்லாண்டை வந்து அப்செட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக பாகிஸ்தான் அப்செட் பண்ணியிருக்காங்க, இங்கிலாந்து அப்செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அட் த சேம் டைம் இந்தியா வந்து ஒரு பிக்கஸ்ட் டீம்னால நம்ம 2 ஆங்கிளில் யோசிக்கலாம். முதல் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டை பிடிக்குதுன்னா அப்படி இப்படி தடு மாதிரி ஒரு 160லேருந்து ஒரு 180 ரன்கள் அடிப்பாங்க ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணும் பொழுது. அதே வந்து அயர்லாண்டு ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்ரீலங்கா மாதிரி 70-80க்கு ஆல் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதுதான் வந்து முதல் ஸ்ட்ராட்டஜியில் வந்து அயர்லாண்டு ரொம்ப லோ ஸ்கோரில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய ஃபாஸ்ட் பவுலர் பும்ராவாக இருக்கலாம், ஹர்ஷதீப் சிங்காக இருக்கலாம், இல்லைனா முகமது சிராஜ், இல்லைனா ஹர்திக் பாண்டியா. அந்த 4 பிளேயரில் யார் ஹர்திக் பாண்டியா, பும்ரா மஸ்டாக இருப்பாங்க. சிங்கா, சிராஜான்றதை பார்க்கணும். முகமது சிராஜை தான் கொண்டு வருவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த 3 பிளேயர்ஸை வந்து நம்ம உள்ளே போட்டு கேப்டன் வைஸ் கேப்டனாக பண்ணணும். இந்தியா முதல்ல போலிங் பண்ணுறப்போ, அதே பேட்டிங் பண்ணுறப்போ என்ன பண்ணணும்னா ஒரு கேப்டன் ஆர் வைஸ் கேப்டன் பேட்டிங்லேயும் அதே மாதிரி போலிங்லேயும் காம்பினேஷன்ஸை மாற்றி நம்ம போடுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் சேர்ந்து தான் வந்து நம்ம டீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணணும். இப்படி தான் வந்து அமையும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரிக் நாஜியா 4 விக்கெட் எடுத்திருப்பாரு. இந்த மாதிரி பும்ராவோ இல்லை சிராஜோ ஆர் பேபி ஹர்ஷதீப் சிங் ஆர் ஹர்திக் பாண்டியா, இந்த 4 பிளேயர்லேருந்து ஒருத்தர் இந்த மாதிரி 4 விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். அட் த சேம் டைம் இந்த பிச் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இப்போ இது வந்து பேட்ஸ்மேன் வச்சுக்கோங்களேன், கால் கிட்ட குத்தி மூஞ்சிக்கு மேலே பவுன்ஸ் ஆகுது. அதே மாதிரி கால் கிட்ட குத்தி புஷ்ஷுன்னு கால் ஷூ கிட்ட போகுது. ஷூ எவ்வளோ ஹைட் இருக்குமோ அந்த ஹைட்லேயே லோவாக சர்ன்னு போகுது.
ஸோ லோயர் பவுன்ஸும் இருக்குது, ஹையர் பவுன்ஸும் இருக்குது. பேட்ஸ்மேனுக்கு பேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கடினமாக இருந்தது. அது இந்த ஸ்ரீலங்கா சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச்சில் நம்ம தெளிவாக பார்த்துருப்போம். அதனால தான் இங்கே யாருமே 20+ மேலே ஸ்கோர் பண்ண முடியல. அந்த மாதிரி ஒரு பிச்சில் யார் நின்று ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விராட் கோஹ்லிக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது, ரிஷப் பண்ட்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிச்சில் இந்த 2 பிளேயர் வந்து நம்ம கம்பல்சரி கொண்டு போகலாம். அதே மாதிரி அயர்லாந்து டீம் வந்து போலிங் பண்ணுறப்போ அங்கேருந்து ஒரு ஃபாஸ்ட் போலர்ஸ் ஒரு 2 பேரை பிக் பண்ணி நம்ம டீமை கொண்டு போகலாம். ஸோ ஓவரால் இந்த மாதிரி இது ஒரு ஸ்ட்ராட்டஜி நடந்து இந்த 2த்துல ஏதாவது ஒன்று தான் நடக்க போகுது. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பேஸ் பண்ணி டீம் போடலாம், இந்த ஸ்ட்ராட்டஜியும் பேஸ் பண்ணி டீம் போடலாம். அட் த சேம் டைம் அயர்லாந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங்னா இப்போ நம்ம இந்தியன் போலர்ஸ் 4 பேர், அதில் கேப்டன் வைஸ் கேப்டனாக போடலாம். மாற்றி போடும்போது பும்ரா கேப்டனாக வரலாம், சிராஜ் கேப்டனாக வரலாம், ஹர்திக் பாண்டியாவும் கேப்டனாக வரலாம். இந்தியாவுடைய பாசிபிள் பிளேயிங் 11 பார்ப்போம். ரோஹித் சர்மா 4 ரன், 11 ரன், 4 ரன், 19 ரன், ஒரே ஒரு மேட்ச் 68 ரன் அடிச்சிருப்பாரு. ஸோ ரீசன்ட் ஃபார்ம் எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க. விராட் கோஹ்லி 42, 92, 27, 47, 23. ஸோ குட் ஃபார்ம்ல இருக்காரு. அதே மாதிரி சூரியகுமார் யாதவ் 10, 56, 102. ஸோ 3 மேட்ச்ல 5 மேட்ச்ல 2 மேட்ச் நல்லா விளையாடி இருக்காரு. இவரையும் பாருங்க. ரிஷப் பண்ட் 2 வருஷமா விளையாடல, இன்டர்நேஷனல் மேட்ச் விளையாடல, ஐபிஎல்ல மட்டும்தான் விளையாடி இருக்காரு. அதனால அதுக்கு முன்னாடி இருக்கிற ரீசன்ட் ஃபார்ம்ஸ் நமக்கு தேவையில்ல. குட் இன் ஐபிஎல். ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னா 0+ 1 விக்கெட், 1+2 விக்கெட். ஸோ விக்கெட்ல இவர் நல்லா எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இங்க வந்து சிவம் தூபே இல்லைன்னா எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் யார் வருவாங்கன்னு தெரியாது. லைன்ஸ் அவுட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம முடிவு பண்ணலாம். ரவீந்திர ஜடேஜா 2+0 விக்கெட், 43 ரன் +3 விக்கெட் எடுத்திருப்பாரு. ஸோ இதுவும் அவரோட ரீசன்ட் ஃபார்ம்ல நம்ம எடுத்துக்கலாம். அக்ஷர் பட்டேல் 11 ரன் அண்ட் 15+2 விக்கெட். ஸோ இவரும் பார்த்து கொள்ளலாம். குல்தீப் யாதவ் 0-0-2ல இருக்காரு. பும்ரா 1-0-3. ஸோ அர்ஷதீப் சிங் ஆர் முகமது சிராஜ். ஸோ முகமது சிராஜ், அர்ஷதீப் சிங், ஹர்திக் பாண்டியா, சிவம் துபேவா, எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வாலான்றதை பார்க்கணும். ஸோ இதுதான் வந்து இந்தியாவுடைய ரீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் அயர்லாந்து பார்த்தீங்கன்னா பால் ஸ்டெல்லிங் 8, 11, 11, 32, 36. லாஸ்ட் ஒரு 3 மேட்ச் நல்லா விளையாடலை. பால்பிரெயின் 16, 35, 11, 56. ஸோ 5 மேட்ச்ல 2 மேட்ச் தான் அடிச்சிருக்காரு. ஸோ டக்கர் வந்து சம ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ டக்கர் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார். அதே மாதிரி டெக்டர் பார்த்தீங்கன்னா 32, 30, 0, 3+1 விக்கெட். ஸோ இவரும் 3 மேட்ச்ல 5 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. கேம்பர் பார்த்தீங்கன்னா 22+0 விக்கெட், 1+0 விக்கெட், 10+0 விக்கெட். இவர் சுமாரான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காரு. டாக்ரல் பார்த்தீங்கன்னா 4 ரன், 15 ரன், 6 ரன் +0 விக்கெட், 4 ரன்ஸ் +0 விக்கெட், 53 ரன் +0 விக்கெட். இவரும் கொஞ்சம் சுமாரான பர்ஃபார்மன்ஸ். இவர் டிலானி 10+1 விக்கெட், 28 ரன், 19 ரன், 1+1 விக்கெட். சுமாரான பர்ஃபார்மன்ஸ். எம்ஐடர் 9+1 விக்கெட், 1+3 விக்கெட், 49+2 விக்கெட், 3 விக்கெட். எம்ஐடர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார். எல்லா மேட்சஸுமே மினிமம் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. ஜோஷ்வா லிட்டில் பாருங்க 3, 2, 1. ஸோ இவரும் மஸ்ட் பிக்காக இருப்பார். யங் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட், 0 விக்கெட், 1 விக்கெட், 3 விக்கெட். ஸோ 4 மேட்ச்ல 3 மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இவர் வந்து நம்ம 50-50 ஆப்ஷன்ஸ்ல கொண்டு போகலாம். ஸோ இவர் மெக்கர்த்தி எதுவும் பர்ஃபார்ம் பண்ணல. ஸோ இங்க இருக்கிற ஸ்டேட்டஸ் படி நம்ம ஒரு டீம் கொண்டு போகலாம். அதே மாதிரி பால்பிரெயின் வந்து 2 மேட்ச் தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. இவரும் 2 மேட்ச் தான் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் காம்பினேட் பண்ணி பார்க்கும் பொழுது இந்த 2 பிளேயர் நம்ம ட்ரா பண்ணுறதே நல்லது. ஏன்னா முகமது சிராஜ், பும்ரா வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கலாம். இந்த கேம்பர், டாக்ரல், டெலானிலேருந்து மேபி வேணா தேவை அப்படின்னா நம்ம ஒரு பிளேயரை பிக் பண்ணி கொண்டு போகலாம். பவர் பிளே அண்ட் டெத் ஓவர்ஸ் பார்த்தீங்கன்னா பும்ரா, ஹர்திக் பாண்டியா, அர்ஷதீப் சிங்கா, சிராஜான்றதை பார்க்கணும். ஸோ இந்த 2 பிளேயர்லேருந்து ஒரு பிளேயர் வருவாங்க. இல்லைன்னா இந்த 4 பிளேயர் எடுத்து கூட ஸ்பின்னை ட்ராப் பண்ணலாம். ஸோ எப்படி நடந்தாலும் பும்ரா, ஹர்திக் பாண்டியா டிஃபால்ட்டாக பவர் பிளேயில் போடக்கூடிய ஓவர்ஸ். மிடில் ஓவர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜடேஜா, சிவம் தூபே, அக்ஷர் பட்டேல், குல்தீப், ஒயிட் சகால். இதில் யார் லைன் சப்போர்ட்டில் இருக்காங்க மிடில் ஓவர்ஸ். ஸோ டெத் ஓவர்னு பார்க்கும்போதும் பும்ராவும் சிராஜும் இருப்பாங்க. ஹர்திக் பாண்டியா பவர் பிளேயில் வருவார். ஸோ அர்ஷதீப் சிங் இருப்பாரான்றது ஒரு டவுட்டு தான். இங்கே வந்து பவர் பிளேயில் ஜே லிட்டில், யங் அண்ட் டெத் ஓவர் ஜே லிட்டில், மார்க் அடேர் இருப்பாங்க. அதே மாதிரி ரோஹித் சர்மா இந்தியாவுக்கும் அயர்லாண்டுக்கும் நடந்த 8-8, அயர்லாந்துக்கும் இந்தியாவுக்கும் நடந்த 8-8ல யார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரோஹித் சர்மா 118 ரன், ஆவரேஜ் வந்து 75. சஞ்சீவ் சாம்சனோட ஆவரேஜ் வந்து 59. கோலியோட ஆவரேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கு. சூரியகுமாரோட ஆவரேஜ் வெறும் 8 அண்ட் ஜெய்ஸ்வாலோட ஆவரேஜ் 21. பும்ரா 3 மேட்ச் 3 விக்கெட் எடுத்திருக்காரு. ஹர்திக் பாண்டியாவோட ஆவரேஜ் 75. குல்தீப் வந்து 2 மேட்ச் 7 விக்கெட் எடுத்திருக்காரு. சகால் 3 மேட்சுக்கு 7 விக்கெட். அர்ஷதீப் சிங் 2 மேட்ச் 2 விக்கெட். ஆவேஷ் கான் 1 மேட்ச் 1 விக்கெட். முகமது சிராஜ் 1 மேட்ச் 2 விக்கெட். ஸோ இப்படி தான் இருக்கு. ஸோ இந்த ஸ்டேட்டஸ் படி பார்த்தீங்கன்னா யார் யார் வருவாங்க. ரோஹித் சர்மா, சஞ்சீவ் சாம்சன் விளையாட மாட்டார், டவுட் தான். ஸோ சஞ்சீவ் சாம்சன். ஸோ விளையாடுற பிளேயர்ஸ் மட்டும் ரோஹித் சர்மா, சஞ்சீவ் சாம்சன்,
அதுக்கப்புறம் ஆவரேஜ் 5, வேஸ்ட்டு ஆவரேஜ் 8. ஸோ ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால், அதுக்கப்புறம் பும்ரா, நம்ம இங்கே டிக் பண்ணுவோம். பும்ரா, ரோஹித், சஞ்சு சாம்சன், ஹர்திக் பாண்டியா, குல்தீப் யாதவ், சகால், அதுக்கப்புறம் சிராஜ். இதுதான் வந்து 1, 2, 3, 4, 5, 6, 7 பேர் வராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 40 ரன் ஆவரேஜ் என் டெக்டர். இங்கே வந்து 9 ரன் ஆவரேஜ். பிளாக்பிரின் 26 ரன் ஆவரேஜ். கேம்பர் 29 ரன் ஆவரேஜ். எம் அடேர் 31 ரன் ஆவரேஜ். பி மெக்கர்த்தி 53 ரன் ஆவரேஜ். அதே மாதிரி 4 மேட்ச் 7 விக்கெட் அண்ட் 4 மேட்ச் 3 விக்கெட். ஸோ இந்த பிளேயர் 1, 2, 3, 4, 5, 6, 7 இந்த 7 பிளேயர், இங்கே ஒரு 7 பிளேயர் இருக்காங்க. 8 ஸ்டேட்டஸ் படி பார்த்தீங்கன்னா இவங்க தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் இந்த காம்பினேஷன்ஸை கூட நம்ம டீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதே கிரவுண்ட் நாசா கவுண்டி இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஸ்டேடியம், ஜூன் 3. ஸோ வேர்ல்டு கப் நடந்திருக்கு. இதில் ஸ்ரீலங்கா படு கேவலமாக ஆடி இருக்காங்க. 3 ரன்ல அவுட்டு. இந்த 19 ரன் தான் டாப்பு. அதுக்கப்புறம் குஷால் மெண்டிஸ் 11 ரன், அஸ்லங்கா 0, மகராஜ் 0, சமர விக்ரமா 0, அஸ்லங்கா 6, மேத்யூஸ் 16, ஷனகா 9, 7, 0, 0. டோட்டலாக 77 ரன் தான் அடிச்சிருக்காங்க. இங்கே விக்கெட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரி நார்ஜியா 4 விக்கெட், மகாராஜா 2 விக்கெட், பாட்மனுங்கிறவர் ரைட் ஆம் ஃபாஸ்ட் மீடியம், அவரும் 1 விக்கெட், 4 ஓவர் போட்டு 9 ரன், ரபாடா 4 ஓவர் 2 விக்கெட். ஸோ இங்கேருந்து என்ன பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் வந்து 1, 2, 3, 4 4 ஃபாஸ்ட்டு ஒரு ஸ்பின்னு போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இந்தியாவுடைய காம்பினேஷன்ஸ் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டும். அந்த டீம் பார்த்தீங்கன்னா குவிண்டன் டிகாக் 20 ரன்ஸ், ரீசா ஹென்ட்ரிக்ஸ் அவுட் ஆயிட்டாரு, ஐடன் மார்க்கரம் 12 ரன், கிறிஸ்டன் ஸ்டப் 13 ரன், ஹென்ரி கிளாசன் 19 ரன், 22 பால் 19 ரன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆஞ்சலோ மேத்யூஸ், துஷாரா, தஷுன் ஷனகா, பத்ரங்கா. ஸோ 4 ஃபாஸ்ட்டு 2 ஸ்பின்னு போயிருக்காங்க. ஸ்பின்னில் வந்து அஸ்ரங்கா 2 விக்கெட்டு, மற்றபடி துஷாரா, ஷனகா ஒரு விக்கெட் எடுத்திருப்பாங்க. ஸ்மால் லீகோட கேப்டன் பிக் ரோஹித் சர்மா, பும்ரா, ரிஷப் பண்ட். அண்ட் ஜிஎலோடைய கேப்டன் பிக்ஸ் விராட் கோலி, சிராஜ் அண்ட் ரவீந்திர ஜடேஜா. ரிஸ்கி கேப்டனாக பார்த்தீங்கன்னா சிவம் தூபே, எச் டெக்டர், பி மெக்கர்த்தி ரிஸ்கி கேப்டனாக இருப்பாங்க. விஷன் 11ல் பார்த்தீங்கன்னா 59 ரூபா என்ட்ரி. இந்தியா vs அயர்லாந்து மேட்ச் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 1 crore rupees. இதில் வந்து ஸ்பாட் ரொம்ப கம்மியாகவே இருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் 1 crore, செகண்ட் ப்ரைஸ் 10 lakhs, 2.5 lakhs. இதோடைய பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இங்கே கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரீ என்ட்ரி. இந்த ஃப்ரீ என்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து 10,000 rupees கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு என்ட்ரி போடலாம். ஸோ விஷன் லெவலில் மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். ஃப்ரீ என்ட்ரி 10,000 ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வந்து இதில் 55 ரூபா என்ட்ரி. இந்த 55 ரூபா என்ட்ரியில் இங்கே ஸ்பாட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் ஸ்பாட்டு. ட்ரீம் லெவனை கம்பேர் பண்ணும்போது கம்மியான ஸ்பாட்டு. இவ்வளோ ஸ்பாட் லெஃப்ட்டில் இருக்குது, 55 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 crore ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், 68% வின்னிங் இருக்குது. ஸோ இதை மைண்ட் செட் பண்ணி நீங்கள் டீம்ஸ் வந்து கிரியேட் பண்ணுங்கள். அதே மாதிரி மை டீம் 11 பார்த்தீங்கன்னா மை டீம் 11ல் இந்தியா vs அயர்லாந்து மேட்ச் 45 ரூபா, 6 lakh ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அண்ட் 57% வின்னிங் இருக்குது. நம்மளுடைய பட்ஜெட் பிக்கிங் பார்த்தீங்கன்னா 19 ரூபா என்ட்ரி, 2.5 lakhs, 55% வின்னிங் தராங்க. ஸோ இந்த என்ட்ரி தான் நான் மோஸ்ட்லி ட்ரை பண்ணுவேன். நீங்கள் நிறையா ட்ரை பண்ண நினச்சிங்கன்னா 1 ரூபா என்ட்ரியில் ஒரு 10 ரூபா போட்டு 10 டீம் ட்ரை பண்ணிங்கன்னா ஒரே வின்னர் 75,000 rupees. இதில் நீங்கள் மல்டிபிள் கிராண்ட் லெக்ஸ் போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது என்னோட டெமோ டீம். ரிஷப் பண்ட், ரோஹித் அண்ட் சூரியகுமார் யாதவ், ஹர்திக், ஜடேஜா அண்ட் பும்ரா அண்ட் சிராஜ். இதுதான் வந்து டீம். என்ட்ரி டெக்டர், மார்க்கெட்டர், பி மெக்கர்த் அண்ட் கிரியாஸ் யங். ஸோ இதுதான் காம்பினேஷன்ஸ். இந்தியா வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணுறாங்கன்னா ஓப்பனர் 2 பேரே அடிக்கிற மாதிரியான ஸ்ட்ராட்டஜிஸும் ஒர்க் அவுட் ஆகலாம். ஸோ இது கண்டிப்பாக வேர்ல்டு கப்பில் இது ஒர்க் அவுட் ஆகும். 100% ஒரு 55 மேட்ச்சில் ஒரு 5 மேட்சஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகலாம். அதுவும் பெரிய டீம், ஸ்மால் டீமில் கண்டிப்பாக செகண்ட் பேட்டிங் பெரிய டீம் பண்ணிச்சுன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அந்த காம்பினேஷன்ஸையும் நீங்கள் வந்து டீம்ஸ் வந்து போடலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.